A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 23 verse 4 and 5. ஸோ Proverbs 23வது அதிகாரம் அதில் 4வது 5வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு போன செக்ஷனில் பார்க்க போது அவர் என்னதை பற்றி வார்ன் பண்ணார், செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி நம்மளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தார். ஸோ இந்த செக்ஷனில் அவர் என்ன வார்ன் பண்ணுறாரு, அந்த செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு வைஸ் ஆர் ஒன் ஹேபிட் வேர் செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளை விட்டு போகுது, விச் இஸ் மணி. காசை தேடி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செல்ஃப் கண்ட்ரோலை விட்டுட்டு காசை தேடி போவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த செக்ஷன் ஃபுல்லாக வார்ன் பண்ணுறாரு. ஸோ என்னது, சொத்துங்க வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட் தரலாம், ஆனால் அது என்ன ஒரு பறவை மாதிரி காற்றுல திடீர்னு மறைஞ்சு போய்டும்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, முக்கியமாக நம்ம தேட வேண்டியது என்னது, காசு இல்லை, சொத்துக்கள் இல்லை, ஆனால் ஞானம்னு சொல்கிறார். ஸோ இதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து 4வது வசனம். So Proverbs chapter 23 verse 4, which says, do not wear yourself out to get rich, have the wisdom to show restraint. What is சொல்கிறேன், do not wear yourself out to get rich, have the wisdom to show restraint. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே, அகைன் அந்த சம்மரியில் பார்த்த மாதிரியே சாலமன் சொன்னது, நேற்று பார்த்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், அந்த செல்ஃப் கண்ட்ரோலோட ஒன் பிக் வைஸ் விச் இஸ் சேசிங் மணி. ஸோ என்னது, நம்ம பார்த்த மாதிரியே இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு சேஸ் ஆஃப்டர் விஸ்டம் அண்ட் நாட் சேஸ் ஆஃப்டர் மணி. அதாவது ஞானத்தை தேடி போகிறதே முக்கியம், பணத்தை தேடி போகிறது முக்கியம் அல்ல, இல்லை அது நம்மளுக்கு அழிவு கொண்டு வரும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து நம்ம எல்லோரும் இப்போ கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள் இது என்னென்னா, நீங்கள் ஒரு லைட்டுக்கு முன்னாடி போய் நின்னா உங்கள் பின்னாடி என்ன இருக்கும், ஒரு நிழல் இல்லை ஷேடோ இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த ஷேடோவை பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது அந்த ஷேடோ தான் என்னென்னு நினைக்குங்க, காசு நினச்சி பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, அந்த ஷேடோவை பிடிக்க முடியாது, அது பக்கத்தில் தான் இருக்கும். எவ்வளோ பக்கத்தில் நீங்கள் போனாலும் அது யூ கேன் ட்ரை டு கேட்ச் இட், பட் யூ கேன் நெவர் ஆக்சுவலி கேட்ச் இட். ஸோ அதான் சாலமன் பேசிக்லி சிமிலராக என்ன சொல்கிறாருன்னா, லைக் தேர் வில் நெவர் பி, இதில் மட்டும் இல்லை நிறைய வசனத்துலேயும் இதே மாதிரி தான் தீமாக சொல்கிறாரு, விச் இஸ் தேர் வில் நெவர் பி இனஃப் மணி. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இவ்வளோ இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, செட்டில் ஆகாமல் நம்ம இன்னும் காசு வேணும் வேணும் வேணும்னு போயிட்டே இருப்போம் எப்போவுமே. இட் வில் நெவர் பி இனஃப். ஸோ அதே தான் சாலமன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வார்ன் பண்ணார், நம்ம நேற்று பார்த்த மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ அதே மாதிரி என்ன, நம்மளுக்கு காசு இருக்குதுன்னு நம்மளுக்கு என்ன இழந்துருவோம், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இழந்து இன்னும் காசு இன்னும் காசு இன்னும் காசுன்னு போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த நிழல் மாதிரி, நான் சொன்ன மாதிரி அந்த நிழல் மாதிரி நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பத்தவே பத்தாது, பிடிக்கவே முடியாது, உங்கள் ஆசையை நிறைவேற்றவே முடியாது. ஆனால் என்ன பண்ணுவீங்க, இப்போது நீங்கள் ஒரு லைட்டுக்கு முன்னாடி நின்னா தானே அந்த ஷேடோ வரும். அதே மாதிரி யூ கோ டுவர்ட்ஸ் த லைட், அந்த லைட்டுக்கு பக்கத்துலேயே போயிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஷேடோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணும். நீங்கள் அதை துரத்த தேவையில்ல, நீங்கள் அதை பிடிக்க தேவையில்ல, அதே தானாக வரும். அதை வெளிச்சம் தான் என்னது, ஞானம் இந்த அனாலஜியில். ஸோ சாலமன் நீங்கள் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் எப்போவுமே என்ன அந்த வெளிச்சத்தை தேடி போகிற மாதிரி நீங்கள் ஞானத்தை தேடி போனால் யோர் ப்ரொவிஷன்ஸ் வில் பி மெட், யோர் நீட்ஸ் வில் பி மெட், யோர் all your necessities will be taken care for by God. அதாவது நீங்கள் ஞானத்தை தேடி ஆண்டவரோட வழியில் ஆண்டவரோட சித்தம்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோடு நடக்கிறது ரொம்ப முக்கியம்னு சாலமன் இங்கே வந்து நம்மளுக்கு முக்கியமாக சொல்கிறார். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இழக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் நான் ஏற்கனவே சொன்னது, விச் இஸ் நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள், ஒரு ஃபைனான்ஷியல் பவுண்ட்ரி. இது இருக்குதா போதும். ரெண்டாவது, இதிலேருந்து நம்ம என்ன டேக் அவே பண்ணணும்னா, வி ஷுட் ட்ரஸ்ட் காட். நம்ம ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவரோட பிள்ளைகளாக நம்ம அவர் சித்தப்படி நடந்தால் அவர் கண்டிப்பாக நம்மளை பாதுகாப்பார், அவர் கண்டிப்பாக நம்மளை பார்த்துப்பார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ இருக்கிற அந்த கொஞ்சத்தையே கொடுக்குறது யார், ஆண்டவர் தான் தராரு. ஸோ அந்த கொஞ்சத்தையே நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த கொஞ்சத்தையே நம்ம கடவுளாக்கி எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அந்த பொருள்களை தேடி போகிறது ரொம்ப தவறு. ஸோ யூ ஷுட் நாட் ஐடலைஸ் தீஸ் மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் ஐடலைஸ் பண்ணிட்டு அதை தேடி போகாமல் கொடுத்த அந்த கொஞ்சத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்தாருன்றத நம்பி ஏற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் பி ஹாப்பி அண்ட் நம்ம கண்டென்ட்டாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் வேணும் வேணும் வேணும்னு இருந்தால் பத்தவே பத்தாது, ஏன்னா நிறைய முறை பார்த்துருக்கோம். பட் வி ஷுட் பி கண்டென்ட் வித் வாட் வி ஹேவ் அண்ட் வாக் இன் த வே ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய ஞானத்தின் ஆண்டவருடைய பாதையிலே அவர் சித்தப்படியே நடந்தால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்றா சாலமன் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.